This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் அதிகமாக வருமான வரி செலுத்தும் குடும்பங்களுக்கு இன்று முதல் வரை தொகை மீளளிப்பு தொடக்கம். பிரான்சில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலைய கட்டுமான பணிகளின் போது கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டாம் உலகப் போர் காலத்தை சேர்ந்த வெடிகுண்டு. பிரான்சில் தேவையற்ற வணிக அழைப்புகளுக்கு நிரந்தர தடை. ஆகஸ்ட் 11 முதல் புதிய சட்டம் அமல். பாரிஸ் மாநகரின் 10வது வட்டாரத்தில் மூவருக்கிடையே நடந்த மோதலில் ஒருவர் உயிரிழப்பு, 2 கைது. பிரான்சில் எல்லைப்புற தஞ்ச நடைமுறைகள் தீவிரமாக்கம். 15 நாட்களுக்குள் முடிவெடுக்க புதிய நடவடிக்கை. பிரான்சில் 4வது அதிதீவிர வெப்ப அலை வரலாற்று உச்சத்தை எட்டும் என எதிர்பார்ப்பு. கோடை விடுமுறை பயணங்களால் வார இறுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். சனிக்கிழமை என்று நாடு முழுவதும் சிவப்பு எச்சரிக்கை. பிரான்சில் தொடரும் காட்டுத்தீ. 44,000 பேர் வெளியேற்றம். ஐரோப்பிய நாடுகளிடம் உதவி கோரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். கடந்த ஆண்டில் அதிகமாக வருமான வரி செலுத்தியவர்களுக்கு வரித்துறை ஜூலை மாதம் 24ஆம் தேதி முதல் வரி மீளளிப்பை வழங்க தொடங்கியுள்ளது. சுமார் 13 மில்லியன் குடும்பங்கள் இந்த மீளளிப்பை பெறவுள்ளன. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சராசரியாக 1057 யூரோக்கள் வரை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகை பெரும்பாலானோரின் வங்கிக் கணக்கில் ஜூலை 24 அல்லது ஜூலை 31ஆம் தேதிகளில் நேரடியாக வரவு வைக்கப்படும். கடந்த ஆண்டில் வருமானம் குறைந்தும் அதை உடனடியாக வரித்துறைக்கு தெரிவிக்காதவர்கள், குழந்தை பிறந்த தகவலை பதிவு செய்யாததால் கூடுதல் வரி சலுகையை பெறாமல் இருந்தவர்கள் அல்லது நன்கொடைகள், வீட்டு வேலைக்கான ஊழியர்கள், குழந்தை பராமரிப்பு போன்ற செலவுகளுக்கான வரி சலுகைகள் மற்றும் வரிக்கடன் பெற தகுதியானவர்களும் இந்த மீளளிப்பை பெறுவார்கள். தகுதியுள்ளவர்கள் எந்தவித விண்ணப்பமும் செய்ய தேவையில்லை. ரெம்ப் இம்போர்ட் ரெவென்யூஸ் என்ற குறிப்புடன் தொகை நேரடியாக வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். வங்கி விவரங்கள் இல்லாதவர்களுக்கு காசோலை வீட்டு முகவரிக்கு அனுப்பப்படும். அதேவேளை கடந்த ஆண்டில் பிடித்தம் செய்யப்பட்ட வரி போதுமானதாக இல்லாதவர்கள் மீதமுள்ள வரியை செலுத்த வேண்டும். 300 யூரோக்கள் அல்லது அதற்கு குறைவான தொகை இருந்தால் அது செப்டம்பர் 25 அன்று ஒரே தவணையில் வங்கி கணக்கிலிருந்து பிடித்தம் செய்யப்படும். 300 யூரோக்களை விட அதிகமாக இருந்தால் செப்டம்பர் 25, ஒக்டோபர் 26, நவம்பர் 25 மற்றும் டிசம்பர் 28 ஆகிய தேதிகளில் 4 சம தவணைகளாக தானாகவே வசூலிக்கப்படும். பிரான்சின் சாய்ஸே லெராய் பகுதியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலைய கட்டுமான பணிகளின் போது கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டாம் உலகப்போர் காலத்தைச் சேர்ந்த 500 கிலோ எடையுடைய வெடிகுண்டை செயலிழக்கச் செய்ய ஜூலை 25ஆம் தேதியன்று மிகப்பெரிய பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த வெடிகுண்டில் சுமார் 280 கிலோ வெடிப்பொருள் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக சுமார் 9,000 பேர் தற்காலிகமாக வெளியேற்றப்பட உள்ளனர். இந்த நடவடிக்கையில் 600 காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு செயலிழக்கச் செய்யும் நிபுணர் குழுக்கள் களமிறக்கப்பட உள்ளனர். அப்பகுதியில் 700 மீட்டர் தூரத்திற்கு பாதுகாப்பு வளையம் அமைக்கப்படுவதுடன் பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் செல்ல முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் RERC தொடர்ந்து சேவையும் சில தேசிய தொடர்ந்து போக்குவரத்துகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட உள்ளதால் பயணிகள் முன்கூட்டியே மாற்று ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 1943ஆம் ஆண்டு விமானத்திலிருந்து வீசப்பட்டதாக கருதப்படும் இந்த வெடிகுண்டு இதுவரை வெடிக்காமல் இருந்துள்ளது. தற்போது இது வெடித்தால் சுமார் 1200 மீட்டர் தூரம் வரை பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இதனால் சாய்ஸ் லெராய் மற்றும் ஆர்லி பகுதிகளில் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இந்த வெடிகுண்டை செயலிழக்கச் செய்யும் நடவடிக்கையை அதிகாரிகள் தீவிரமாக முன்னெடுத்துள்ளனர். பிரான்சில் பொதுமக்களின் அன்றாட அமைதியை கெடுக்கும் தேவையற்ற தொலைபேசி வழி வணிக அழைப்புகளுக்கு நிரந்தர தடை விதிக்கும் புதிய சட்டம் வரும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் முழுமையாக அமலுக்கு வரவுள்ளது. இனி நுகர்வோரின் முன் அனுமதியின்றி எந்தவொரு நிறுவனமும் பொருட்களை விற்பனை செய்ய தொடர்பு கொள்ள முடியாது. தற்போது குறிப்பிட்ட சில துறைகளுக்கு மட்டுமே இத்தடை உள்ள நிலையில் ஆகஸ்ட் 11 முதல் அனைத்து துறைகளுக்கும் இது பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய விதிகளின்படி பொதுமக்கள் ஏற்கனவே வாடிக்கையாளராக உள்ள நிறுவனங்கள் மட்டுமே தங்களது சேவைகளை மேம்படுத்த தொடர்பு கொள்ள முடியும். அல்லது நுகர்வோர் தங்களது வெளிப்படையான சம்மதத்தை அளித்திருந்தால் மட்டுமே வணிக அழைப்புகளை மேற்கொள்ள முடியும். அவ்வாறு அனுமதி பெற்றிருந்தாலும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் மட்டுமே அழைக்க வேண்டும். சனி, ஞாயிறு மற்றும் பொது விடுமுறை நாட்களில் அழைப்பதற்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகளை மீறி செய்யப்படும் எந்த ஒரு வணிக அழைப்பின் மூலம் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தமும் சட்டப்படி செல்லாது என அரசு எச்சரித்துள்ளது. மேலும்
விதிகளை மீறும் நிறுவனங்கள் மீது மோசடி தடுப்பு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பின் சிக்னல் கான்சோ இணையதளத்தில் பொதுமக்கள் உடனடியாக புகார் அளிக்கலாம். இருப்பினும் செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிகை சந்தாக்கள் தொடர்பான வணிகங்களுக்கு மட்டும் இந்த தடையிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் மாநகரின் 10வது வட்டாரத்தில் உள்ள வால்மி நதிக்கரை சாலையில் வியாழக்கிழமை அதிகாலை சுமார் 4 மணியளவில் மூவருக்கிடையே நடந்த மோதலில் ஒருவர் உயிரிழந்தார். காவல்துறையின் தகவல்படி 205 வால்மி நதிக்கரை என்ற முகவரியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தகவல் அறிந்து உடனடியாக விரைந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் தீவிரமாக போராடியும் பலத்த காயமடைந்திருந்த ஒருவரை காப்பாற்ற முடியவில்லை. அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த வன்முறையில் ஈடுபட்ட மற்ற இருவரும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர். அவர்களின் உடலில் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டதற்கான ஆழமான காயங்கள் காணப்பட்ட போதிலும் அவர்களிடமோ அல்லது சம்பவ இடத்திலோ எவ்விதமான ஆயுதங்களும் காவல்துறையினரால் கண்டெடுக்கப்படவில்லை. படுகாயமடைந்த அந்த இருவரும் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் வெவ்வேறு மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் இந்த கொலை சம்பவம் தொடர்பான தீவிர விசாரணைக்காக அவர்கள் இருவரும் அதிகாரப்பூர்வமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த மோதலுக்கான உண்மையான பின்னணி காரணம் என்ன என்பது குறித்து காவல்துறையினர் இதுவரை எவ்வித தகவலையும் வெளியிடவில்லை. இது தொடர்பான முதல்கட்ட விசாரணைகளை மேற்கொள்வதற்காக அவசர பணிக்கான நீதிபதி நேரில் சென்று சம்பவ இடத்தை முழுமையாக ஆய்வு செய்துள்ளார். பிரான்சில் தற்போது எல்லைப்புற தஞ்ச நடைமுறைகள் பெருமளவு கடுமையாக்கப்பட்டுள்ளன. இதன் கீழ் ஒருவர் பிரான்சில் அரசியல் தஞ்சம் கோரி விமான நிலையம் உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளில் பிடிபடும் போது பழைய நடைமுறையைப் போல் விசாரணைகளுக்கு பின் உடனடியாக வெளியே செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அவர்களை தங்க வைப்பதற்காக பாரிஸ் ராய்சி சார்ல்ஸ் டெகால் விமான நிலையத்திற்கு அருகே பிரெஞ்சு அகதிகள் மற்றும் ஒருங்கிணைப்பு அலுவலகத்தால் ஒரு தங்குமிடம் உருவாக்கப்பட்டுள்ளது. மொழிபெயர்ப்பு உள்ளிட்ட அவசிய தேவைகளுக்காக இந்த தங்குமிடத்திலிருந்து அனுமதி பெற்று வெளியே சென்றாலும் 48 மணி நேரத்திற்குள் மீண்டும் திரும்பிவிட வேண்டும். தவறினால் அரசியல் தஞ்ச கோரிக்கை நிரந்தரமாக ரத்து செய்யப்படும். மேலும் 48 மணி நேரத்திற்குள் ஓப்ரா நேர்காணலுக்கான அழைப்பு மின்னஞ்சல் வழியாக அனுப்பப்பட்டு காணொலி வாயிலாக விரைவாக விசாரணை நடத்தப்படும். இதன் முடிவுகள் ஒரு வாரத்திற்குள் தெரிவிக்கப்படும் நிலையில் மனு நிராகரிக்கப்பட்டால் அதனை எதிர்த்து தேசிய தஞ்ச மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் உடனடியாக மனு செய்ய வேண்டும். இந்த மனுவை ஒரு வாரத்திற்குள் விசாரிக்கும் தேசிய தஞ்ச மேல்முறையீட்டு நீதிமன்றம் காவல்துறையினரின் பாதுகாப்போடு மனுதாரரை விசாரணைக்கு அழைத்துச் சென்று மீண்டும் தங்குமிடத்திற்கு அழைத்து வரும். வழக்கறிஞரை நியமிக்க அனுமதி உள்ள இந்த ஒட்டுமொத்த விசாரணைகளும் வெறும் 15 நாட்களுக்குள் முடிவுக்கு கொண்டுவர இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தஞ்ச கோரிக்கை நிராகரிக்கப்பட்டால் எல்லை காவல்படை அல்லது சுங்கத்துறை அவர்களை உடனடியாக வந்த நாட்டிற்கே திருப்பி அனுப்பும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் ஜிரான் மற்றும் லாண்டஸ் மாவட்டங்களில் காட்டுத்தீ பாதிப்புகள் நிலவி வரும் சூழலில் வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் 4வது அதிதீவிர வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். கடந்த மே மாத இறுதி முதல் ஏற்கனவே 3 வெப்ப அலைகளை மக்கள் எதிர்கொண்டுள்ள நிலையில் வரவிருக்கும் இந்த புதிய வெப்ப அலை மிகவும் கடுமையானதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் உலகளாவிய வானிலை முன்னறிவிப்பு அமைப்பு வெளியிட்டுள்ள தரவுகளின்படி ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் தொடக்கத்தில் பிரான்சின் தேசிய வெப்ப குறியீடு 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு குறிப்பிட்ட இடத்தின் அதிகபட்ச வெப்பநிலை அல்ல, மாறாக ஒட்டுமொத்த நாட்டின் பகல் மற்றும் இரவு நேர சராசரி வெப்பநிலையாகும். அடுத்த வாரம் வரவிருக்கும் இந்த வெப்ப அலையானது கடந்த ஜூன் மாத இறுதியில் பதிவான உச்சத்தையோ அல்லது 2003ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்பட்ட மிக கடுமையான வெப்ப அலையையோ மிஞ்சும் அளவிற்கு தீவிரமாக இருக்கலாம் என வானிலை மாதிரிகள் எச்சரிக்கின்றன. எனவே வரவிருக்கும் இந்த வெப்ப அலையின் தீவிரத்தை குறைத்து மதிப்பிடக்கூடாது என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேணுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க kannee.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. kannee.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. பிரான்சில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத கோடை விடுமுறை பயணங்களால் இந்த வார இறுதியில் சாலைகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் நாட்டில் நிலவும் அதிதீவிர வெப்ப அலை மற்றும் காட்டுத்தீ பாதிப்புகளும் போக்குவரத்தை மேலும் சிக்கலாக்கியுள்ளன. இதனையடுத்து போக்குவரத்து முன்னறிவிப்பு நிறுவனமான பைசன் ஃபுட்டே சனிக்கிழமையன்று நாடு முழுவதும் சிவப்பு நிற எச்சரிக்கையை விடுத்துள்ளது. A6, A10, A7 மற்றும் A9 ஆகிய முக்கிய நெடுஞ்சாலைகளில் கடும் நெரிசல் எதிர்பார்க்கப்படுவதால் பயணிகள் அதிகாலை 6 மணிக்கு முன்போ அல்லது பிற்பகல் 3 மணிக்கு பின்னரோ தங்களது பயணங்களை திட்டமிடுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
சனிக்கிழமையின் பெருங்கூட்டத்தை தவிர்க்க ஞாயிற்றுக்கிழமை பயணம் மேற்கொள்வது சிறந்தது எனவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பிரான்சின் ஜிராண்ட மற்றும் லண்டஸ் பகுதிகளில் கணிக்க முடியாத வேகத்தில் பரவி வரும் காட்டுத்தீயால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நிலைமை கடுமையாகியுள்ளதால் கேப்வெர்ட் தீபகற்பத்திலிருந்து மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டது உட்பட இதுவரை சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் என சுமார் 44,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். சவுமோஸ் பகுதியில் மட்டும் 53 வீடுகள் மற்றும் ஒரு முகாம் தளம் முற்றிலும் தீக்கிரையாகியுள்ளன. இதேவேளை வார் பிராந்தியத்திலும் முன்பு அணைக்கப்பட்ட தீ மீண்டும் பரவ தொடங்கியுள்ளதால் அப்பகுதி மக்களுக்கும் அவசர வெளியேற்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. காலநிலை மாற்றத்தின் விளைவாக பிரான்ஸ் தொடர்ந்து அதிதீவிர வெப்ப அலைகளை சந்தித்து வருவதே இத்தகைய காட்டுத்தீ சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஆண்டு தொடக்கம் முதல் இதுவரை பிரான்சில் 12,500 காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளதுடன் 44,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு சாம்பலாகியுள்ளது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மக்ரோன் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் உதவி கோரியுள்ளார். இதனையடுத்து குரோஷியா மற்றும் போர்ச்சுகல் நாடுகளிலிருந்து நீர் வீசும் சிறப்பு விமானங்களும் செக் குடியரசு மற்றும் ஸ்லோவாக்கியா ஆகிய நாடுகளிலிருந்து கனரக ஹெலிகாப்டர்களும் மீட்பு பணிகளுக்காக பிரான்சிற்கு விரைந்துள்ளன. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.